அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி தலை சிறந்த தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞரோட பிறந்த தினம் என்று. தமிழுக்கு தொண்டாற்றியவரும் தமிழறிஞருமான பரிதிமாற் கலைஞர் மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள விளாச்சேரியில் 1870 பிறந்தவர். இயற்பெயர் சூரியநாராயணன். தந்தையிடம் சமஸ்கிருதமும் மதுரை சபாபதி என்பவரிடம் தமிழும் கற்றிருக்கிறார். மதுரை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதியின் உதவித்தொகையை பெற்று சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். தமிழ் மொழி தத்துவத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். தான் பயின்ற கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியர் பணியை ஏற்காமல் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் தமிழ்துறை பணியை விரும்பி ஏற்றார். செந்தமிழ் நடையில் இவர் சுவைபட விவரிக்கும் ஆற்றலில் ஈர்க்கப்பட்டு பிற துறை மாணவர்களும் இவரது வகுப்புக்கு வந்து ஆர்வத்துடன் பாடம் கேட்பார்கள். தமிழறிவும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை தன் இல்லத்துக்கு அழைத்து சென்று தொல்காப்பியம், நன்னூல், சைவ சமய சாத்திர நூல்களை கற்பித்தார். சென்னை செந்தமிழுரை சங்கத்தை நிறுவினார். கல்லூரி தமிழ் பாடங்களுக்கு உரை எழுதினார். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயற்சி மேற்கொண்டார். தமிழை செம்மொழி என முதலில் மெய்ப்பித்தவர். குழந்தைகள் முதல் 12 வயது வரை தமிழிலேயே கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கியவர். யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் இவரது தமிழ் புலமை, கவிபாடும் திறனை கண்டு திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார். தனது தனிப்பாசுர தொகை என்ற நூலில் சூரியநாராயண சாஸ்திரியார் என்ற தனது வடமொழி பெயரை பரிதிமாற் கலைஞர் என தமிழில் மாற்றிக்கொண்டார். பல்கலைக்கழக பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. இவரது எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. நாவல், உரைநடை, நாடகம், செய்யுள் நாடகம், கவிதை நூல், ஆய்வு நூல், நாடக இலக்கண நூல் என ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். குமரகுருபரர் எழுதிய நீதிநீர் விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். பல தமிழ் அறிஞர்களின் வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். சபாபதி என்பவரின் திருக்குழந்தை வடிவேல் பிள்ளைத்தமிழ், கலிங்கத்து பரணி, நலவெண்பா, பஞ்சதந்திரம் உள்ளிட்ட 67 நூல்களை புதுப்பித்து வெளியிட்டார். ஞானபோதினி, விவேக சிந்தாமணி இதழ்களில் தான் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து தமிழ் வியாசங்கள் என்ற பெயரில் வெளியிட்டார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர். தமிழர் முன்னேற்றத்துக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பரிதிமாற் கலைஞர் 1903 மறைந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்த இவர் அரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். இவர் அதிக காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் அன்னை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பாள் என தமிழ் தென்றல் திருவிக்க இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். 33 வயசுலேயே போய் சேர்ந்துருவார். இவரும் போயிடுவார், இன்னொருத்தரும் 33 போவார். ராமானுஜன் கணித மேதையும் போயிடுவார் 33. ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி தலை சிறந்த தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர் 1870 பிறந்தவர். 1903 33 வயசில் இறந்துடுறாரு. அது இவர் பிறந்த 2 வருஷம் கழிச்சு தான் வங்க பிரிவினை தொடங்குது. தமிழை இவர் தான் முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி தன்மை உடையது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஒரு ஆளுமை, தமிழ் ஆளுமை. இவர் எப்போ தன்னுடைய பேரை பரிதிமாற் கலைஞர்னு மாத்துறார் அப்படின்னா, தனது தனிப்பாசுர தொகை என்ற நூலில் சூரியநாராயண சாஸ்திரியார் என்ற தனது வடமொழி பெயரை, வடமொழினா சமஸ்கிருத பெயரை தமிழில் மாற்றிக்கொள்கிறார். பல்கலைக்கழக பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி சமஸ்கிருதத்தை முடிவெடுக்கப்பட்டது. அது இவரது எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ராமநாதபுரம் சேதுபதிட்ட உதவித்தொகை பெற்று சென்னை கிறிஸ்டின் காலேஜில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.